மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் ஒரு 2 நாட்கள் பல சபைகள் சர்ச்சுகளில் 40 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் பிரேயர் கூடுகை நடக்கும். அதை குறித்து பல விளக்கங்கள் உண்டு. அதுபோல் ஆண்டுடைய பாடு மரணங்களுடைய தினங்கள் நெருங்கும் போது அந்தந்த நாட்களில் ஒவ்வொரு காரியங்களை வைத்து தியானிப்பார். பைசலால் விசேஷமாய் இந்த நாள் பொதுவாகவே குருத்தோலை திருநாள் என்று சொல்லுவார்கள். பைசலால் அதை ஆசரிக்கிற அநேக ஆலயங்கள் உண்டு. பைசலால் அதிலிருந்து சில காரியங்களை நாம் இந்த நாளிலும் கூட தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. அடுத்த வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியிலே பல காரியங்களை உள்படுத்தப்பட்டிருக்கிறது. பைசலாட் பாருங்கள், அதில் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். பைசலாட். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளில் எல்லா பகுதிகளையும் இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். பைசலாட். மத்தேயுல 21வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. மத்தேயு 21:3, லூக்கா 19:31 வாசிப்போமாக. ஒருவன் உங்களிடத்தில் ஏதாகிலும் சொன்னால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அடுத்தபடியாக லூக்கா 19:31 கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான வார்த்தை! அந்த 3 அதிகாரங்களிலேயும் 3 புஸ்தகத்திலேயும் இந்த காரியம் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருக்கு தேவையான ஒன்றை கொண்டு வருவதற்காக சீசர்களை அனுப்புகிறார். பைசலான். நாம் அதான் அதில் பார்த்தோம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே அடுத்த சொல்ல, மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். பைசலான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒன்று தேவைப்படுகிறது என்பதை நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆமென். அதுவும் ஆண்டவர் தேவைப்படுவது என்ன? ஒரு கழுதை குட்டியை தேவைப்படுகிறது. ஆண்டவர் அமர்ந்து செல்வதற்கு வேறு பல நிலையில் உள்ள வாகனங்கள் உண்டு, மிருகங்கள் உண்டு. ஒட்டகம் இருக்கலாம், குதிரை இருக்கலாம், இன்னும் பல உண்டு. ஆனாலும் ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டது ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதில் நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2ஆம் வசனம். ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டின்னு சொல்லுவோம். ஒரு காலம், ஒருவனும் ஏறியிராத. பிரைஸ்-தி-லார்ட். அங்கு 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் போய் இருவழி சந்தியில், பிரைஸ்-தி-லார்ட், கட்டப்பட்ட கழுதை இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்தது, ஒருவரும் பயன்படுத்தாதது. பிரைஸ்-தி-லார்ட். இதில் 3 காரியங்கள் நாம் பார்க்க முடியும். ஒன்று, ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை. பிரைஸ்-தி-லார்ட். யாரும் பயன்படுத்தாத ஒன்று. பிரைஸ்-தி-லார்ட். அப்படி என்றால் ஒதுக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒன்று. பிரைஸ்-தி-லார்ட். கீழே நாம் வாசிக்கும் போது,
இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை. பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் அநேகரை தெரிந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும். எதை பார்த்தாலும் அற்பமானவைகளை தான் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனால் எல்லாவற்றை செய்ய வல்லமை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக அற்பமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு ஒருவனும் ஒரு காலம் பயன்படுத்தாத கழுதை, ஏறியிராத கழுதை, ஒதுக்கப்பட்டதான ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை. பிரைஸ் தி லார்ட். எந்த பகுதிக்கு எங்கு செல்வது என்று தெரியாமல் நின்றதான கழுதை. அப்படிப்பட்டது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் இந்த இடத்தில் நம்மை வைத்து சிந்திக்கும் போது நாம் பிறருடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம். இந்த கழுதைக்குட்டி யாரும் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிடாத ஒரு கழுதையாக ஒதுக்கப்பட்ட நிலையில் இருவழி சந்தியில் எங்கு போவதென்று தெரியாதபடி கட்டப்பட்ட நிலையில் இருந்த கழுதையைப் போல ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். ஆமென். எதை தெரிந்து கொள்வது, எங்கு செல்வது, நான் எப்படி வாழ முடியும் என்று வாழ்க்கையில் பலவிதமான கேள்விகளோடு கூட, ஆமென், இருவழி சந்தியில், அதுவும் கட்டப்பட்ட நிலையில், ஆமென் ஆமென், அப்படிப்பட்ட நிலையில் ஒருவேளை காணப்படலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒன்றை ஆண்டவர் கேட்கிறார். ஏன்? அவர் பயன்படுத்துவதற்கு, மற்றவர்கள் பயன்படுத்தாத ஒன்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாரும் விரும்பாத ஒன்று, இருவழி சந்தியில் எங்கு போவதென்று தெரியாதபடி தடுமாறிக்கொண்டு, மட்டுமல்ல கட்டப்பட்ட நிலையில், சுதந்திரம் இழந்த நிலையில், ஆமென், விடுதலை அற்ற நிலையில் இருக்கிறதான ஒன்றை கர்த்தர் கேட்கிறார். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். யாரும் விரும்பவில்லை, என்னை யாருக்கும் வேண்டாம், பிடிக்கவில்லை, நான் தனித்தவனாயிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சிலர் தங்களுடைய அலுவலகத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள். தங்கள் குடும்பத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அநேகரை நாம் பார்க்க முடியும். அநேகர் அந்த பிரச்சனையை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா, இப்படிப்பட்ட நிலை எங்கள் வீட்டில் யாருமே எங்கிட்ட அன்பாக பேசுறதில்லை, எல்லாரும் என்னை வெறுத்து பேசுகிறார்கள், என்னை ஒதுக்கி பேசுகிறார்கள், நீ எங்களுக்கு உதவாத ஒரு நபர் என்று சொல்கிறாள் என்று அநேகர் எங்களிடத்தில் சொல்லி அவருடைய துக்கத்தை எங்களிடத்தில் கொட்டுகிற நேரங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் உன்னை ஒதுக்கினாலும் உன்னை அரவணைக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீ ஆண்டவருக்கு தேவை என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். வாழ்க்கையில் வேலை செய்கிற அலுவலகத்தில் இருக்கலாம், அல்லது ஸ்கூலில் இருக்கலாம், அல்லது காலேஜில் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், தனித்தவனாய் ஒதுக்கப்பட்ட நிலையில். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, சொல்லப்பட்டு இருவழி சந்தியில் கட்டப்பட்டது போல எதை தெரிந்து கொள்வது, எங்கு செல்வது, யார் நமக்கு பாதை காட்டுவார்னு சொல்லி தடுமாறிக்கொண்டு, மட்டுமல்ல கட்டப்பட்ட நிலை, தான் தெரிந்து கொண்டாலும் போக முடியாத நிலை கட்டுகள். அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட கட்டுகளினால் அவதிப்படுகிறது உண்டு. சில நன்மைகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது, சில வாசல்கள் திறந்திருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையில், கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற அநேகரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நிலை கட்டப்பட்டதான, ஆமென், ஒரு கழுதையை எனக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கட்டப்பட்ட கட்டுகளை அறுத்து போடுகிறவர். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட எந்தெந்த சூழ்நிலை நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, ஜெப ஆலயத்தில் 18 ஆண்டுகளாய் கட்டப்பட்டவளாக இருந்தாள். வேதம் லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது 18 ஆண்டுகள். ஆமென். அவள் எங்கு தான் இருக்கிறாள்? ஜெப ஆலயத்தில் தான் இருக்கிறாள். என்ன நிலை? கட்டப்பட்ட நிலை. வேதம் சொல்லுகிறது அவள் கூனியாய் காணப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பான வசனத்தை. 18 வருஷமாய்
பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட இருந்தால் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அவள் எங்கிருக்கிறாள்? ஜெபாலயத்தில் இருக்கிறாள். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் ஆலயத்தில் சென்றாலும் விடுதலை இல்லை. ஆமென். சொல்லுவார்கள், என்னால் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க முடியல என்று அநேகர் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பார்கள். சரீரம் நன்றாகத்தான் இருக்கும், நல்லா சாப்பிடுவார்கள், நல்ல வேலை செய்வார்கள், ஆனால் தேவனை ஆராதிக்க முடிவதில்லை. ஆமென். எல்லாம் வேலை செய்வார்கள், கூலி வேலை செய்வாங்க, கல்லெல்லாம் தூக்குவாங்க, வெயிட்டெல்லாம் தூக்கி போடுவாங்க, எல்லாத்திற்கும் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவனை ஆராதிக்க முடியாது, ஆனால் ஜெபிக்க முடியாது, வேதத்தின் சத்தியத்தை சரியாக கேட்க முடியாது. இது ஒரு விதமான ஒரு கட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜெபாலயத்தில் 18 ஆண்டுகளாக எப்படி கட்டப்பட்டவளாய் இருந்தாலோ அதுபோல இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட்டவர்களாய் பிரைஸ் தி லார்ட் ஒரு நாள் பிரகாசித்து கொண்டிருந்தவர்கள், ஒரு நாள் தேவனுக்கென்று பயன்பட்டு கொண்டிருந்தவர்கள், ஒரு நாள் மணிக்கூறுகளாய் முழங்கால் நின்று ஜெபித்த மக்கள், தேசத்திற்காய் ஆத்துமா பாரத்தோடு கதறி ஜெபித்தவர்கள், இன்று ஜெபிக்க முடியாதபடி கட்டப்பட்டவர்களாய் இருக்கிற அநேகரை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வாஞ்சை இருக்கும், ஐயோ நான் இப்படி ஆகிவிட்டேனே, நான் நன்றாக ஜெபித்து கொண்டிருந்தேனே, நன்றாக ஆராதித்து கொண்டிருந்தேனே, தேவனுடைய பிரசன்னத்தை நான் ருசித்துக்கிறவனாக இருந்தேனே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே என்னுடைய உள்ளான இருதயம் கொழுந்து விட்டு எரியுமே, ஆனால் இன்று அதெல்லாம் இழந்து விட்டேனே. அன்பான சகோதரனே, சகோதரியே, இது ஒரு விதமான உன்னை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகள் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. ஆனால் அந்த கட்டப்பட்ட நிலையில் ஜெபாலயத்துக்குள் இருந்தவளை கட்டப்பட்டவளை விட்டு செல்லாதபடி அவளை விடுவிக்கும்படியாக இயேசு கடந்து வந்தார். ஆமென். இயேசுவிடத்தில் வருகிற ஒரு நபரை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை எந்த நிலையில் உள்ள கட்டுகளாக இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரீரத்தில் கட்டா இருக்கலாம், ஆவிக்கிற வாழ்க்கை கட்டா இருக்கலாம், ஜெபிக்க முடியாத கட்டா இருக்கலாம், தேவனோட உறவாட முடியாத கட்டா இருக்கலாம், வசனத்தை ருசிக்க முடியாத கட்டா இருக்கலாம், ஆராதிக்க முடியாத கட்டா இருக்கலாம், அல்லது பிறரிடத்தில் அன்பாக பேச முடியாத ஒரு கட்டு, பிறர் மேல் எரிச்சலாக இருக்கிற ஒரு நிலை. இது ஒரு விதமான சத்துருடைய கட்டுகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்று கர்த்தருடைய அருகில் நீ கடந்து வருவாய் என்றால், ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் உன் செவியை சாய்ப்பாய் என்றால், உன் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்து கொடுப்பாய் என்றால், இன்று உன் கட்டுகளை அறுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது அப்படி இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை எங்கு செல்வது, எது நான் போக வேண்டிய பாதை என்று தெரியாது, மட்டுமல்ல தெரிந்தாலும் போக முடியாமல் கட்டப்பட்ட நிலை. அப்படிப்பட்டதான் ஒரு கழுதையை அவிழ்த்து வரும்படியாக ஆண்டவர் இயேசு சீசரில் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற உன்னை கர்த்தர் கேட்கிறார், நீ ஆண்டவருக்கு தேவை, உன்னை ஆண்டவருக்கு அழைக்கிறார், நீ ஆண்டவருக்கு நீ தேவை என்பதை, ஆமென், இன்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பாருங்கள், அதனுடைய ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை, தேவையற்றது, ஒதுக்கப்பட்ட நிலை. இது கர்த்தருக்கு தேவை. உன்னை ஒருவேளை அற்பமாக எண்ணுகிறார்களா, ஏளனம் பண்ணுகிறார்களா, உன்னை இழிவாய் பேசுகிறார்களா, நீ ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு தேவை. இப்பொழுதே உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இதோ அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வந்தார்கள். ஆமென். பாருங்கள், அவருடைய 4ஆம் வசனம், அவர்கள் போய் அவிழ்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம், அதனுடைய 11:4 லூக்கா யோவா அதனுடைய மார்க்கு, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலை கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஹல்லேலூயா. கீழே தான் வாசிக்கும் போது அதை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. ஆமென். அதை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். யாருக்கு வேண்டாத ஒன்று. ஹல்லேலூயா.
இருவழி சந்தியிலே கட்டப்பட்டது. ஆமென். ஆண்டவரது கொண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு தேவையற்றது, மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டது ஆண்டவருக்கு தேவை. ஆமென். வேதத்தில் பார்க்கும்போது அநேகரை பார்க்க முடியும். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் வல்லமையான தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே கர்த்தர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், ஒரு குழந்தையாக இருக்கிறவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது அந்த 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை அழைத்த ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், பேசாரியேன். பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம். முடியாதவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். தன்னுடைய நிலையை ஒத்துக்கொள்ளுகிறவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். வாசிப்ப அந்த வசனத்தை 1வது அதிகாரத்தில் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன். பாருங்கள் எவ்வளவு அருமையான வார்த்தை. உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி சொன்னார். நான் கர்த்தராகி ஆண்டவரே, பேசாரியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அற்பமாய், ஆமென், சிறு பிள்ளையை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். பாருங்கள், வேதத்தில் அநேகரை பார்க்கும்போது நம்ப முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை செய்கிறார். ஆமென். ஐயே, இந்த மனுஷனா இவரா என்று சொல்லுகிற நிலையில் உள்ள மனுஷர்கள், பேசுகிற நிலையில் உள்ள மனிதர்களை கர்த்தர் அபிஷேகித்து பயன்படுத்துகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. தன்னால் இயலாது என்றவர்கள் கர்த்தருக்கு தேவை. ஆமென். தன்னால் இயலாது என்றவர்கள் கர்த்தருக்கு தேவை. கட்டப்பட்டிருக்கிறேன் என்பவர்கள் கர்த்தருக்கு தேவை. எங்கு போவதென்று சொல்ல தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு தேவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்று கர்த்தர் உன்னை சந்திக்க கடந்து வருகிறார். ஒருவருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கர்த்தருக்கு தேவை. அவர் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், பேச அறியேன். நீ சொல்லாது. ஓ, ஆமென், ஹல்லேலூயா. நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாயோடு இருந்து பேசுகிறவர். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படித்து பாருங்கள். எவ்வளவு ஆச்சரியமான தீர்க்க தரிசன புஸ்தகம். இதுதான் நம்முடைய தேவனுடைய செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கும்போது இந்த கழுதையை கொண்டு வந்து என்ன செய்தால் பாருங்க, உதவாத நிலையில் தள்ளப்பட்ட இருவழி சந்தியில் கட்டப்பட்டதான யாரு கண்டுகொள்ளாத கழுதை இப்பொழுது இயேசுவுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. பேசுகிறான். அதன் மேல் வாசிப்போம். வஸ்திரங்களை போட்டார்கள், ஏறி போனார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இயேசு பயன்படுத்துகிற ஒன்றாக மாறிவிட்டது. ஆமென். மனிதர் ஒருவனும் அதை கண்டுகொள்ளவில்லை. யாரும் அதை கட்டவிழ்க்க யாரும் இல்லை. ஆமென். வழிகாட்ட யாரும் இல்லை. இப்பொழுதோ வர வேண்டிய இடத்தில் அது வந்து விட்டது. எல்லாரும் ஒதுக்கிற நிலையில் இருந்த போதிலும் இப்பொழுது இயேசுவை சுமக்கிற கழுதை குட்டியாய் மாறிவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அதன் மேல் என்ன விரித்தாரா? துணிகளை விரித்தார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள். அதன் மேல் அது முற்றிலுமாய் மறைக்கப்படுகிறது. இயேசுவிடத்தில் வரும்போதே மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. பழைய நிலையில் மாற்றம். ஆமென். முன் இருந்தது நிலையில் அல்ல கர்த்தர் நடத்துவது. இயேசுவிடத்தில் வரும்போது உன்னில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. வஸ்திரத்தால் அதை உடுத்துவிக்கிறார்கள், வஸ்திரத்தால் அதை மூடுகிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதன் மேல் இயேசு உட்கார்ந்து அமர்ந்து பயணம் புறப்பட்டார். இந்த கழுதை எங்கு செல்லுகிறது தெரியுமா?
எருசலேமுக்கு நேராக கடந்து செல்கிறது. ஆமென். வேதத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்களை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம் அதனுடைய தொடர்ந்து சில வசனங்கள். வஸ்திரங்களை போட்டு வழியிலே விரித்தார்கள். இப்போ அந்த கழுதை மூடப்பட்டது, அதன் பழைய நிலை மாறினது. பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல, அதனுடைய பாதையும் மாறினது. இதற்கு முன் நடந்தது போலல்ல, வஸ்திரத்தின் மேல் நடக்க ஆரம்பித்தது. லூக்காவில் அதாவது சொல்லப்பட்டு இன்னும் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சைடில் ரெண்டு பக்கத்திலேயும் மர கிளைகளை முறித்து போட்டார்கள். பாருங்கள், எவ்வளோ அலங்காரம் பார்க்கிறார்கள். ஐயோ, இந்த கழுதை அங்கு நின்றதல்லவா, யாருமே கண்டு கொள்ளாமல் இருந்ததல்லவா, இந்த கழுதை கட்டப்பட்டிருந்ததல்லவா, இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்ததல்லவா, இந்த கழுதையாக இயேசுவை சுமக்கிறது. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு நாளில் பயனற்ற நபர்களாக இருந்தீர்கள். ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் பார்த்து, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்களும் என்று அறிந்து இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ இயேசு ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அவனுக்கு பல திறமைகள் உண்டாகிவிடுகிறது. ஆமென். தேவனுக்கென்று பயன்படுகிறதான ஒரு பாத்திரமாய் மாறிவிடுகிறான். தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு நபராய் மாறிவிடுகிறார். இப்பொழுது பாருங்கள், இந்த கழுதையின் மேலேயே அமர்ந்து கடந்து வருகிறார். மட்டுமல்ல, வஸ்திரம் கீழே விரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வஸ்திரத்தின் மேல் அது ஏறி சென்று கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, அநேகர் தங்கள் வஸ்திரங்கள் வழியில் விரித்தார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் என்ன சொன்னார்களா? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பாருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுக்கு உதவாத நிலையில் இருந்த கழுதை இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை நடுவில் அது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இயேசுவோடு கூட சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வரும்போது ஒரு புதிய சிருஷ்டியாய் காணப்படுகிறான். ஆமென். இயேசுவிடத்தில் அந்த கழுதை வந்தபோது அதன் நிலையே மாறினது, அதனுடைய கனம் மாறிவிட்டது. ஆமென். அதனுடைய எல்லா காரியமும் மாறிவிட்டது. பிறர் ஆச்சரியப்படுகிற நிலையில் ஆண்டவர் பயணிக்க வேறொன்றை தெரிந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரியே, உன்னை போன்ற அநேகர், உன்னை பார்க்கலும் திறமையாக படித்த படிப்பாளிகள், செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் உன்னுடைய ஊரில் உன் குடும்பத்தில் இல்லையா? ஏன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை? ஆமென். உன்னை அந்த பெரிய பெரிய ஆட்கள், வசதி வாய்ப்பு நிறைந்தவர்கள், எல்லா நிலையிலேயும் எல்லாராலும் புகழப்படத்தக்க நிலையில் நல்ல பெயர் புகழ்ச்சி உள்ளவர்கள் அநேகர் இருந்த அந்த குடும்பத்தில் நீ ஒதுக்கப்பட்ட ஒரு மூலையில் தள்ளப்பட்டதில் இருந்த உன்னை பரலோகத்தின் தேவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லையா? கர்த்தர் தெரிந்து கொண்ட போது உன்னை பார்த்து இந்த அநேகர் ஆச்சரியப்படவில்லையா? பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமில்லாததை கர்த்தர் மேன்மையாய் கொண்டு நிறுத்துகிறார். ஆமென். பாருங்கள், பேதுரு பேசின தைரியம், அவன் பேச தெரியாதவன். ஆமென். பேசின தைரியத்தை பார்த்தான். அல்லேலூயா. ஐயோ, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா? இவர்கள் பேதமையானவர்கள் அல்லவா? இந்த திறமை இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இதுதான் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. இவன் படிப்பு இல்லையே, இவன் பெரிய இது இல்லையே, சாதாரணமாக இருந்தவன் அல்லவா? இவர் திறமை எங்கிருந்து வந்ததென்று அநேகர் பேசுகிற நிலையில் தேவன் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அநேகர் நம்மை ஒதுக்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். யாரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பின் நிலைமை முன்னதாக இருந்ததை பார்க்கும்போது ஆச்சரியப்படத்தக்க நிலையில் கர்த்தர் மாற்றியிருப்பார். அதுதான், ஒரு நபர் கர்த்தருக்கு அடங்கி இருந்தால், கர்த்தர் சமூகத்தனை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால், அல்லேலூயா, அவர்களை கர்த்தர் உருவாக்கி அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே, பாருங்கள், இந்த கழுதை இப்பொழுது பவனியாக கடந்து வருகிறது. இதோ கழுதையின் மேல் ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமைக்கும் கனத்துக்கும் ஆராதனைக்கும் உரியவராகிய அருமை ஆண்டவராகிய இயேசுவை எல்லா ஜனங்களும் புகழ்ந்து பாடும்போது
இதோ கீழே பார்க்குறாங்க, அவரை சுமக்கிற ஒரு கழுதை. அவமே கனப்படுத்தப்படுகிறவர் அமர்ந்திருப்பது ஒரு கழுதை மேல். அவரை சுமக்கிற கழுதை துணியிலால் மூடப்பட்டிருக்கிறது. அற்பமா எண்ணப்பட்ட கழுதை இதோ துணியின் மேல் நடந்து சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளோ ஆச்சரியமானது! வாழ்க்கை புது வாழ்க்கை, பாதை புது பாதை. ஆமென், அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இன்றைய நாளில் நீ கட்டப்பட்ட நிலையில் காணப்படலாம், பிரச்சனைக்குள் நீ காணப்படலாம், போராட்டத்தில் காணப்படலாம். இதை உன்னை சந்திக்கிறவர் இதோ உன் அருகிலே கடந்து வருகிறார். கண்ணீரோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, வியாகுலத்தோடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு யாரும் இல்லையே, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே என்று வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதனையோடு, துக்கத்தோடு, தனிமையில் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கண்ணீரினால் தன் படுக்கையை நனைத்து கொண்டிருக்கிற அன்பான ஆத்துமாவே, குடும்பத்தில் ஒரே கொந்தளிப்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இதோ ஒருவர் உன்னை தேற்ற கடந்து வருகிறார், உன்னை பலப்படுத்த கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார், பேசலாம். அவருடைய வார்த்தைக்கு நீ இடம் கொடு. உன் வாழ்க்கையில் வேதத்தில் பார்க்கும்போது ஆராதனையோடு இயேசு கடந்து வருகிறார். ஆமென். ஆராதனையோடு கடந்து வருகிறார். பேசலாம். பாருங்கள், அப்படி வருகிற நேரத்தில் அங்கே சில சம்பவம் நடக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் வரும்போது அவனை 38 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போமாக. எவ்வளவு பெரிய ஆராதனைகள், எவ்வளவு புகழ்ச்சிகள்! பிரைஸ் தி லார்ட். அங்கு வருகிறது, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அடக்கும் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அங்கு சொல்லப்பட்ட வாசிப்போம் தொடர்ந்து. ஆண்டவரை புகழ்ந்து அவரை துதித்து ஆர்ப்பரிக்கும் போது, அல்லேலூயா, மற்றவர்கள் அதை பார்த்து எரிச்சல் கொண்டார்கள். தேவனை, தேவ பிள்ளைகள் ஆராதிக்கும் போது அநேகர் எரிச்சல் தான் கொள்வார்கள். ஆமென். காரணம், அவர்களுக்கு அது பிடிக்காது. ஆமென். நாம் என்ன செய்கிறோம்? அருமையாக பாடி ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறோம். டீசெண்டாக ஆராதிக்கிறோம், ஒழுங்காக ஆராதிக்கிறோம், கிரமமாக ஆராதிக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப அடக்கமாய் வருகிறோம். ஆலயத்தில் அமரும்போது எந்த குழப்பம் இல்லாமல் தனித்தனியாக உட்கார்ந்துருக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் இவ்வளோ ஒழுங்காக ஆராதிக்கிற ஆராதனை அநேகருக்கு என்ன செய்கிறதில்ல, பிடிக்கிறதில்ல. அதாக விஷயம். பிரைஸ் தி லார்ட். இங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உண்டாவதாக என்று தேவனை புகழ்ந்தார்கள். இவர்கள் யாரை புகழ? மனுஷனை புகழவில்லை, தேவனை புகழ்ந்தார்கள். தேவனை புகழ்ந்த உடனே அந்த கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் நினைச்சார், அவரை நோக்கி, போதகரே, உங்களுடைய சீசர்களை அதட்டும் என்றார். வந்துருச்சு பாரு கோபம். இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நம்ம தான் ஆராதிக்கும் என்ன தப்பு பண்ணுறோம்? யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம். அப்படியே இருந்து பாடுவோம், தேவனை ஆராதிப்போம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம், டீசெண்டாக போயிட்டுருப்போம். எங்கே கிறிஸ்தவ ஆராதனை ஆராதித்தாலும் அங்கே ஒரு ஒழுக்கம் இருக்குது, டீசன்ட் இருக்குது, நீட் இருக்குது, பயபக்திக்குரிய நிலை உண்டாகும். ஆராதிக்கிற இடத்துல ஒரு வந்தால் ஒரு தேவ பிரசன்னம் அவர்களை சந்திக்கும். எவ்வளோ அருமையான ஆராதனைகள்! கிறிஸ்தவ ஆராதனை, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆராதனை. ஆனால் இன்றைக்கும் அநேகருக்கு அது பிடிப்பதில்லை. அதுதான் அன்றைக்கு அதுதான் என்னதான் அவர்கள் செய்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். பரலோகத்தில் சமாதானம், உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். தேவனை தான் புகழ்ந்தார். ஐயா, என்னதான் தப்பு பண்ணிட்டாங்க?
தேவனைத்தானே புகழ்ந்தாங்க. ஆமென். இது உனக்கு என்ன பார்க்க சைக்கிள் இல்லையா? உனக்கு அது கஷ்டமாக இருக்கா, எரிச்சலாக இருக்கா? உடனே பாருங்க, அவங்க எரிச்சல் என்ன சொல்கிறாங்க, பரிசேயர் உங்களுடைய சீசரை என்ன செய்யும், அதட்டும். என்ன இப்படி சத்தம் போடுறாங்க? ஏன்னா தேவனை மகிமைப்படுத்த என்ன பாவம், என்ன துரோகிதான்? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் அவர்களுக்கு? அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களை சொல்லுறேன். அல்லேலூயா. நீ அலற்ற, இவங்க பேசாம இருந்தா கல்லுகள் கூப்பிடும். எவ்வளோ அருமையான கர்த்தருடைய வார்த்தை, எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் அதிசயமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8 முதல் 10 வரை. திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அடுத்தது, எருசலேமில் பிரவேசிக்கையில் அங்கிருந்த யாரு ஜனங்கள் என்ன செய்தார்களா? ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று கேட்டார். ஆச்சரியப்படுற நிலையெல்லாம் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆராதனை பாருங்க. கழுதையை தெரிந்து கொண்டு எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு நேராக பயணம் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பயங்கர ஆராதனை அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யார் என்று கேட்கிற அளவில் ஆராதனையும் புகழ்ச்சியும் துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், எருசலேம் தேவாலயத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எவ்வளோ மகிழ்ச்சியான காரியம். ஆராதனை சத்தத்தை கேட்டால் அநேகர் பொறாமை உண்டாகிறது, அநேக எரிச்சல் உண்டாகிறது, அநேகர் மகிழ்ச்சி உண்டாகிறது, அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த நிலையெல்லாம் உண்டாகுது ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அநேகர் பொறாமை, அநேகருக்கு எரிச்சல், பகை. பிரைஸ் தி லார்ட். அநேகர் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இப்படி ஆராதித்து கொண்டு வருகிற நிலையில் தூரத்தில் ஆராதனை நடக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. ஐயோ, இவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்களே, எவ்வளவு நல்லா இருக்கிறதுன்னு சொல்லுகிற அளவில் உள்ள எல்லாம் இருக்குது. ஆமென். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதோட 41ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீரோடு என்ன செய்தாராம்? அழுதார்னு சொல்லப்பட்டு. என்னையா இது? கழுதையின் மேல் அமர்ந்து வருகிறார், துணி விரிக்கப்பட்டிருக்கிறது, கழுதையின் மேல் கீழையும் துணி விரிக்கப்பட்டிருக்கிறது, இரு பக்கங்களிலும் கிளை மரக்கிளைகள் வெட்டி போடப்படுகிறது, உன்னதத்தில் ஓசனா என்று கதறுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லுகிறார்கள், எல்லாம் ஆராதனை இருக்கிறது. பிரைஸ்ரா. ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க, அநேகர் பொறாமப்படுறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கு நகரத்தில் வரும்போது, அவர் அருகில் வரும்போது அவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு அழுதார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஆராதனை இருக்கிறது. நீ ஆராதிக்கிற இடத்து சபையில் ஆராதனை இருக்கலாம், பேசலாம், ஆமென், பாடல் இருக்கலாம், மற்றவர்கள் பொறாமைப்படுகிற நிலையில் இருக்கலாம், பலர் ஆச்சரியப்படுகிற நிலையில் இருக்கலாம். ஓஹோ, என்ன ஆராதனை என்று சொல்லலாம், என்ன டான்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் பேசலாம் ஒன்று மட்டும், ஆமென், இயேசு துக்கப்படுகிற காரியம் ஏதோ ஒன்று அங்கு நடக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். இயேசு கண்ணீரிட்டு அழுதார். இயேசு கண்ணீரிட்ட இடங்கள் குறிப்பிட்ட சில இடங்கள் மட்டும். ஆமென். அதில் ஒன்று எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இனி ஒன்று லாசருவின் கல்லறையின் அருகிலே கண்ணீர் விட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னுமாய் கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழுதார். வேதத்தில் பல இடங்களை பார்க்க முடியும். ஆமென். பாருங்கள், இயேசு கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்றால் எவ்வளோ துக்கப்பட்டிருக்கணும், எவ்வளோ வேதனை அடைந்திருக்கணும்.
வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து என்ன செய்தார்? அதற்கு கண்ணீர் விட்டு அழுதார். அழுதுட்டு ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, வாசிப்பு 42. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்றார். அப்ப அங்கு ஒரு தவறு நடக்கிறது. அங்க எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் ஒன்றில் தவறுகிறது எங்கேயோ. ஆமென். வாசிப்போம். இப்பொழுது அவைகள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 45 வசனத்தை வாசிப்போம். பின்பு விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் தேவாலயத்தில் என்ன ஏன் அழுதார்? ஏன் இயேசுவின் கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தது? ஆமென். ஆலயத்துக்குள் என்ன நடக்கிறது? வியாபாரம் நடக்கிறது. வெளியே என்ன? ஆராதனை. பார்க்க பொறாமைப்படுற நிலையில் உள்ள ஆராதனை, ஆச்சரியப்படுகிற நிலையில் உள்ள ஆராதனை, மகிழ்ச்சியின் ஆராதனை, எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் சரியாக தான் இருக்கு. கழுதையை கொண்டு வந்தது மட்டுமல்ல, கழுதையின் மேல் துணி விரித்தது மட்டுமல்ல, நடக்கிற இடத்திலையும் துணி விரித்தது மட்டுமல்ல, இருபுறம் மறுக்கலையில் வெட்டி போட்டதெல்லாம் உண்டு. ஆனாலோ அவர் சமீபமாய் வரதான் அங்கு தேவாலயத்தின் நிலையை அவர் அறிகிறார். ஆமென். பாருங்கள், அதில் ஒரு வசனத்தை பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. தூரத்தில் பார்க்கிறார். எதை? அத்திமரத்தை பார்க்கிறார். அதில் ஏராளமான இலை இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை எங்க எப்படி பார்க்கிறாராம்? தூரத்தில் பார்க்கிறார். தூரத்தில் பார்க்கும்போது எல்லாம் ஒழுங்காக தான் இருக்கு. துணி விரிக்கப்பட்டிருக்கிறது, ஆடல் பாடல் இருக்கிறது, பிறர் பொறாமப்படுற நிலையில் இருக்கிறது, ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற நிலையில் இருக்கிறது. ஆனால் தூரத்தில் பார்த்தார். வாசி பார்த்தப்பா என்று அதில் அவருக்கு தேவையான, அவர் சந்தோஷப்படுகிற, அவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கிற ஏதாயிலும் கிடைக்குமா என்று பார்த்தார். இலைகளை அல்லாமல் வேஷம் மட்டும்தான், ஆன கனியில். ஆமென். இன்றுள்ள அநேக ஆராதனை, எல்லாம் அல்ல, அநேக ஆராதனைகள். ஆமென். இந்த தூரத்தில் பார்க்கும் போதுள்ள கவர்ச்சி தான். இன்று கவர்ச்சி நிறைந்த ஆராதனைகள் பெருகிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, பாடல் உண்டு, எல்லாம் உண்டு, மைக் சிஸ்டம் எல்லாம் உண்டு, ஏராளமான ஜனங்கள் போவது உண்டு, கேட்கறதுக்கு இனிமையாகத்தான் இருக்கிறது, ஆச்சரியப்படுற அளவில் இருக்கு, பல பொறாமைப்படுற அளவில் இருக்கு. ஆனால் பிரைஸ் தி லார்ட், இலைகளுள்ள அத்தி மரத்தை போன்ற ஒரு தோற்றம் அளிக்கிற ஆராதனையா? கர்த்தர் அதை தான் இன்று உன்னை பார்த்து கேட்கிறார். எருசலேமுக்கு நேராய் கழுதையின் மேல் உட்கார்ந்து பவனி வந்ததான, எருசலேம் தேவாலயத்தில் வந்ததான அருமை ஆண்டவராய் இயேசு நகரத்தில் வந்து எருசலேம் தேவாலயத்தின் அருகில் வந்தபோது அவர் கண்ணீர் விட்டு அழ காரணம் என்ன தெரியுமா? அவர் எதிர்பார்த்தது பிரைஸ் தி லார்ட், தெய்வ பக்தி உள்ளதான ஜனங்களை எதிர்பார்த்தார். உண்மையா தேவனுக்கு பயந்து பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அங்கு ஆலயத்துக்குள்ளேயோ பிசினஸ் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறதே. அநேகருடைய ஆராதனைகள் வியாபாரமாய் மாறிவிட்டது. தேவ சபைகளுக்குள் வெளி தோட்டத்தில் பக்தி உள்ளது போல வேஷம், வேதம் சொல்லுகிறது, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலித்த கூட்டம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவம் வலு இழந்து, பலன் இழந்து, தேவன் எதிர்பார்க்கிற நிலை இழந்து,
செத்து போன நிலையில் ஒரு வெளிவேஷம் உள்ள கிறிஸ்தவமாய் மாற காரணம் என்ன? ஆமென். எல்லா வியாபாரம், உலக நன்மைக்காய் கூடுகிற கூட்டங்கள், வசனங்கள் கேட்டாலும் உலக செழிப்பு, உலக ஆசீர்வாதம். ஆமென். எத்தனையோ சபைகளுக்குள் பலதரப்பட்ட வேசிதனங்கள், விபச்சாரங்கள், காதல்கள், கேவலமாக நடக்கிற காரியங்கள் உண்டு. மட்டுமல்ல, எத்தனையோ ஆலயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பணங்கள் பேசலாம், அங்கு கைமாறுவது, பிஸ்னஸ்ஸுகள் செய்வது, சில தொழில்களை கொண்டு வந்து விடுகிறார்கள், தங்களுக்கென்று பார்ட்டி பிடிக்கிறார்கள். நீ இதை செய்தால் உனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும், அதை செய்தால் இவ்வளோ பிஸ்னஸ். பேசலாம். ஒரு தெய்வ பயமில்லை. பிரைசலாட். 100 சங்கீதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிப்போம் சங்கீதத்தை. 100 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போமாக. பூமியின் குடிகளே, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியுடனே கர்த்தரை ஆராதனை செய்து வாருங்கள், அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், ஜனங்களும் ஆடுகளுமா இருக்கிறோம். துதியோடும் கர்த்தர் நல்லவர், தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. ஹல்லேலூயா. நாம் அவருடைய யாராக இருக்கிறோம்? மேய்ச்சலின் ஆடுகள். ஆமென். அவர் நடத்தும் பாதையில் போக வேண்டியவர்கள், நம் விருப்பத்தின்படி ஓடுகிறவர்கள் அல்ல. பிரைஸ். கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள் பலவிதமான தகாத காரியங்கள், தொழில் சம்பந்தமான காரியங்கள், பிசினஸ் சம்பந்தமான காரியங்கள், பணம் சம்பாதிக்கிற சம்பாத்திய காரியங்கள், தொழிலில் முன்னேற்றம் அடைய என்ன செய்யலாம், பணம் சம்பாதிப்பது எப்படி, ரியல் எஸ்டேட் பண்ணுவது எப்படி, எப்படி பணம் சேர்ப்பது, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட காரியங்கள். ஒரு நாள் இவைகள் இல்லை. தெய்வ பயம். வீட்டிலிருந்து கடந்து புறப்படும் போதே பயத்தோடு வருவாங்க. வந்து உட்கார்ந்துச்சுன்னா ஆமென், ஆராதனை, ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆராதனை தொடங்குற குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்ன பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல் தேவ சபைக்குள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட தாகமுள்ள ஜனங்கள் இருந்தார்கள். இன்று அப்படி அல்ல. ஆலயத்தில் வந்தாச்சுன்னா கையில் மொபைல். ஆமாம், அப்படியே பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மொபைலில் வாட்ஸ்அப்பில் யார் அனுப்பி மெசேஜ் அனுப்பியிருக்கு, என்ன அனுப்பியிருக்கு, பிரைஸ் தி லார்ட், எப்படி அனுப்பியிருக்கு. சிலர் கேமரா வச்சுருப்பாங்க, சிசிடி கேமரா, தட்டி விட்டு வீட்டில் என்ன நடக்கு, தோட்டத்தில் என்ன நடக்கு, இது பார்க்குறது உண்டு. துன்மார்க்கம். ஆமென். தேவன் உன்னை பார்த்து துக்கப்படுகிறார். ஆமென். வேதம் சொல்ல, எருசலேமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? கிடைத்த இந்த நாள், சகோதரா சகோதரி, இந்த நாள் உனக்கு கர்த்தர் கொடுத்த நாள், உனக்கு ஜீவனை கொடுத்த நாள், சரீர சுகத்தை கொடுத்த நாள். ஆமென். வேலசிய பலனை கொடுத்த நாள் இந்த நாள். உன் தேவன் உனக்கு சுகத்தையும் பலத்தையும் வருமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுத்த இந்த நாளில் ஆகிலும் நித்தியமான சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயான நலமாயிருக்கும். உன் கண்களுக்கு என்னவாயிடுச்சு? மறைவாயிடுச்சு. ஏன்? வியாபாரம் அல்லவா, பிஸ்னஸ் நோக்கத்தோடு, உலக ஆசையோடு, பாவ சிந்தையோடு, உலக சம்பாத்தியத்தின் குறிக்கோளோடு கூட, பிஸ்னஸ் மோட்டிவோடு கூட தேவ சபையிலிருந்து கடந்து வரும்போது ஆமென், கண்கள் மறைக்கப்பட்டு விட்டுகிறது. ஆமென். சொல்லிவிட்டு அடுத்தது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் அதனால் என்ன நடக்கிறது? கர்த்தர் கண்ணீர் விட்டார். ஆமென். உன்னை தேவன் உனக்கு கொடுத்த நாளை நீ அற்பமாய், அதை கனமாய் எண்ணாதபடி அற்பமாய் எண்ணினபடியினால், ஹல்லேலூயா, வேதம் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ என்ன செய்வார்? முதல் எருசலேமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை,
சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு நெருக்குவார்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான சம்பவம்! ஏன் நெருக்கம்? மாயமால ஆராதனை. ஏன் நெருக்கம்? பக்தியின் வேஷம். ஏன் நெருக்கம்? குடும்பத்தில் நன்மை இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? மாயமாலம். வெளி தோற்றத்தில் மட்டுமே, உள்ளான நிலையில் இல்லையே. ஆண்டவர் இயேசு பார்த்தது தேவாலயத்துக்குள் பார்த்தார். ஆமென். அநேகர் சரீரம் வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸும் உடுத்திட்டு ரொம்ப பக்தியாக தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் இருதயம் கள்ளர் குகையாக இருக்கும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பவர் தேவாலயத்தில் பிரவேசித்து, பின்பவர் உனக்குள், உன்னுடைய இருதயத்துக்குள் பார்த்து பிரவேசித்து, அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறமே துரத்தினார். உள்ள பூரா என்னது? வியாபாரம். இருதயத்துக்குள்ள பூரா என்ன? பிஸ்னஸ். இருதயத்துக்குள்ள பூரா என்ன? உலக ஆசை. இருதயத்துக்குள்ள பூரா என்ன? இச்சைகள். இருதயத்தில் பூரா என்ன? வேஷம், பேசலாம், மாயமானம். சொல்லிவிட அடுத்தது, என்னுடைய வீடு எப்படி இருக்கணும்? ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை எப்படி ஆகிற? கள்ளர் குகையாக மாட்டீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரா, சகோதரி, வேதம் சொல்லுகிறது என்னுடைய வீடு, நான் தங்குமிடம், நான் வாசம் பண்ணும் இடம். எது அது? ஒரு நபருடைய இருதயம். எதது? கர்த்தரை ஆராதிக்கிற இடம். எதது? உன் குடும்பம். ஆமென். கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ். எப்படி இருக்கிறது? கள்ளர் குகையாக இருக்கிறதா? தேவையில்லாத காரியங்களை இருதயத்தில் சிந்திப்பது, பாவ சிந்தைகள், உலகவர ஆசை, இச்சை நிறைந்த இருதயம். ஆமென். குடும்பத்தில் தேவனை பிரியமானதில்லை, கர்த்தர் சந்தோஷப்படுகிற காரியங்கள் இல்லை. ஆமென். ஒரு நாள் இருந்தது, இன்று வீட்டுக்குள் கள்ளர் குகை. தேவன் வெறுக்கிற காரியங்களாக குடும்பம் நிறைந்திருக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியங்களாக இருதயம் நிரம்பி இருக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியங்களாக தேவ சபை நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் துரத்த தொடங்கினார். தூரத்தில் வரும்பா இயேசு கழுதையின் மேல் பவனி வருகிறார். துணி விரிக்கப்பட்ட கழுதை, பாதை துணி விரிக்கப்பட்ட பாதை, இரு பகுதியிலேயும் மரக்கிளைகள் விரிக்கி அலங்கரிக்கப்பட்ட பாதை. எல்லாம் கவர்ச்சியாக தான் இருக்கு, ரொம்ப கவர்ச்சி. ஆனால் நகரத்தில் வரும்போது கண்ணீர் விட்டார். அவன் ஏன் கண்ணீர் விட்டார்? உள்ள பிஸ்னஸ் நடக்கும்பா, வெளியே என்ன தெரியும்? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம் நல்லதை எடுத்து காட்டுங்க. பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். உள்ளே என்ன இருக்கோ அதுதானே வெளியே தெரியும். சபைக்குள்ளே என்ன இருக்கோ அதுதானே வெளியே தெரியும். உன் குடும்பத்துக்குள்ளே யார் இருக்கிறதோ அதுதானே வெளியே தெரியும். கர்த்தர் அதுதான் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் வெளியே வந்துட்டுருக்கு. கர்த்தரதை பார்த்து வேதனைப்பட்டார். ஆண்டு சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்தை கேட்டு நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாக இருக்குது. அன்பான சகோதரா, சகோதரி, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற காலம், கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற நாட்கள், இந்த நாள் ஒரு மாயமால் ஆராதனை வேண்டாம், வேஷம் போட்ட ஒரு ஆராதனை வேண்டாம், கவர்ச்சி ஆராதனை வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66 அவருடைய 2 வாசிக்கும் போது இவைகளெல்லாம் நான் வாசிப்போம். அந்த வசனத்தை, எல்லாவற்றையும் என் காரை சிருஷ்டித்ததனால் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியின் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இதுவரை உன்னுடைய உள்ளான இருதயம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கை, உன் ஆராதனை சபை வாழ்க்கை ஒருவேளை வியாபாரம் போல பிரைசலாடு கள்ளர் குகையாய் காணப்படுகிறது என்றால், இதோ கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், அட வசனத்துக்கு நடுங்குகிற இருதயம் உனக்கு வேணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு இருதயம் உனக்கு வேணும்.
அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் சமாதானம் உண்டு, உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டு, உன் ஆவிக்கிற வாழ்க்கை சரீரத்தில் சமாதானம் உண்டு. இன்று உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வா, கர்த்தர் அவர் அருகில் உன்னை அழைக்கிறார். தூரத்தில் பார்க்கும்போது உள்ள வேஷம் அல்ல, உன்னை சந்திக்க அவர் அருகில் வருகிறார். உன் இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையோட நிலையை பார்க்கிறார், உன் குடும்பத்தின் நிலையை பார்க்கிறார். ஒரு நாள் தேவனுக்கு பயந்திருந்தாயே, இன்று வேஷமாகத்தான் இருக்கிறது. பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்த நிலையில் கர்த்தருனை சந்திக்கிறார். மகனே, மகளே, இன்று நீ மனம் திரும்ப வேண்டிய நாள். இன்று உன் கீழ்ப்படியாமை உணர்ந்து நீ மனம் திரும்ப வேண்டிய நாள். உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செய்ய விரும்புகிறேன், அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாளிலும் ஒதுக்கப்பட்ட இருந்தாலும் நீ இயேசுவுக்கு வேண்டும் என்று அவர் உன்னை அழைக்கிறார். உன்னை மாற்றி அமைக்க அது எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்று உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த ஆண்டவருக்கு அவனை ஒப்பு கொடுப்பாயா? உனக்கு நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே கேட்கப்பட்ட வசனங்களை மூலமாய் நீர் ஜனங்களோடு பேசினபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, பிரைஸ் தி லார்ட். கட்டப்பட்டிருந்த கழுதை இருவழி சந்தியில் கட்டப்பட்டது, ஒருவனை ஏறாதது. கர்த்தரை தெரிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். எருசலேமுக்கு நேராய் பயணம் வரும்போது தூரத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் ஆலயத்துக்குள் வியாபாரம் கள்ளர் குகையாய் காணப்பட்டது என்று கர்த்தர் துக்கப்படுகிறேன். ஒருபோது எங்கள் வாழ்க்கை, எங்கள் சபை வாழ்க்கை, எங்கள் குடும்ப வாழ்க்கை ஒரு கள்ளர் குகையாய், ஆமென், கர்த்தர் துக்கப்படுகிற நிலையில் உள்ள எந்த காரியம் இருந்தாலும் அவைகளெல்லாம் விட்டு ஜனங்கள் மனம் திரும்பி, ஆமென், சமாதானத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் சமாதானத்துக்கேற்றவைகளை அறிந்து அதை கை கொண்டு அதன்படி வாழ கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.